மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்போதுமே உங்களின் உழைப்பின் மீது ஒரு அசாத்திய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்கள் நடந்து கொள்வீங்க. எப்பேற்பட்ட கடினமான வேலையையும் என்னால் சாதிக்க முடியும் என்று நீங்கள் கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களின் இந்த கடந்த காலத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமான உங்களின் முன்னேற்றத்திற்கு பின்னால் இருப்பார் என்று நீங்கள் நம்பிய ஒரே ஒரு நபர் உங்களை பார்த்து சொன்ன அந்த ஒரே ஒரு கொடூரமான வார்த்தை உங்களின் ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையையும் அப்படியே குத்தி கிழித்திருக்கும். உங்களின் பொருளாதார நிலையை இழிவுபடுத்தியோ அல்லது உங்களின் நேர்மையை கொச்சைப்படுத்தியோ சொல்லப்பட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய நிலைக்குழிய வைத்திருக்கும். நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு வார்த்தையை கூறுவார், நமக்கு எதிராக மாறுவார் என்று நீங்கள் நினைக்காத ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். இவர்களுக்காகவா நாம் நம்முடைய வாழ்க்கையவே தியாகம் செய்கிறோம் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி உங்களுக்குள்ள பிறந்தது அந்த ஒரு வார்த்தையில்தான். அந்த ஒரு வார்த்தை கொடுத்த காயங்கள் உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தோல்வியாளனை போல முடக்கி வைத்திருந்தது என்பதுதான் ஒரு நிஜமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் அந்த ஒரு நாளானது இருந்திருக்கும். நீங்க ஏன் தெரியுமா யாரையும் முழுமைக்கும் நம்ப மாட்டீங்க? உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களிடம் எப்போதுமே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, நீ யாரையுமே முழுமையா நம்ப மாட்டேங்கிறாய், எப்போதும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடனே நீ பார்க்கிறாய் என்பதுதான் உங்கள் மீது வைத்த ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் பிறவியிலேயே யாரையுமே நம்பாத மனிதராக இதுவரைக்கும் இருக்கவில்லை. உங்களுடைய கடந்த காலம் உங்களுக்கு கொடுத்த கசப்பான படங்கள் தான் உங்களை அப்படி மாற்றியிருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யாரையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி உங்களின் ரகசியங்களையும் பணத்தையும் ஒப்படைத்தீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களின் முதுகில் குத்தினார்களே தவிர யாரும் உங்களுக்கு உண்மையாக இருக்கவில்லை. மனிதர்களின் போலி முகங்களையும் அவர்களின் அன்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுயநலத்தையும் நீங்கள் பல முறைகள் அனுபவபூர்வமாக கண்டுவிட்டதால் இன்று உங்களுடைய நிழலை கூட நீங்கள் யோசித்து தான் நம்புவீங்க. அந்த ஒரு அவநம்பிக்கை உங்களின் திமிர் கிடையாதுங்க, அது உங்களின் பாதுகாப்பின் ஒரு வளையமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியான நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு மௌனமான ஒரு தியாகம் நிறைந்த ஒரு புத்தகமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் செய்த உழைப்புகள் அத்தனையும் உங்களுடைய சொந்த சந்தோஷத்திற்காக இருக்கவே இருக்காது. உங்களின் ஆசைகளை, உங்களின் காதலை, உங்களுக்கு பிடித்த ஒரு கரியரை என அத்தனையையும் உங்களின் குடும்பத்தின் கௌரவத்திற்காக, உங்களை சார்ந்தவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மௌனமாக தியாகம் செய்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வெளியில் எனக்கு இதில் விருப்பமில்லை என்று பொய் சொல்லிவிட்டு அடுத்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்கள் அடகு வைத்த சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க செய்த தியாகங்களை இந்த உலகம் ஒரு நாளும் அங்கீகரிக்கப் போவது இல்லை என்பது தெரிந்தும் கடமைக்காக நீங்கள் இன்றும் மௌனமாக தியாகம் செய்து கொண்டேதான் வாழ்க்கையில இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. உங்களின் கடந்த கால வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதில் நீங்கள் சிரிக்கவே மறந்து போன ஒரு நீண்ட இருண்ட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது ஓயாத பொருளாதார நெருக்கடிகளாலும் கடன்காரர்களின் அடுக்கடுக்கான தொல்லைகளாலும் உங்களை சுற்றியிருந்த மனிதர்களின் வீண் பழிகளாலும் நீங்கள் வாழக்கூடிய பிணமாக அலைந்த நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். காலையில் கண் விழித்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை இன்று என்ன பிரச்சனை வருமோ, கடன் எப்படி அடைப்பது என்ற ஒரு தவிப்பிலேயே உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியும் செலவாகிவிடும். வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்குள் ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதிற்குள் நினைத்து கொண்டு இதனால இன்னைக்கு பிரச்சனை வருமா, அதனால பிரச்சனைகள் வருமா என்று யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைத்திருப்பீங்க. அந்த நாட்களில் உங்களின் முகத்தில் ஒரு ஒற்றை புன்னகை கூட வந்திருக்காது. மன அழுத்தங்கள், விரக்தியும் உங்களை சக்கையாக பிழிந்தெடுத்திருந்த அந்த இருண்ட காலகட்டங்கள் உங்களின் இளமையையும் உங்களின் சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக உங்களிடமிருந்து திருடி கொண்டது என்பதுதான் யதார்த்தமான ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்தும் தெரிந்து கொண்டும் நிச்சயமாக இருக்கவும் வேண்டுங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரியுங்கள், அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நாளை முதல் உங்களுடைய அசாத்திய திறமைக்கும் உங்களின் உழைப்பிற்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரணமான இடத்தில் முடங்கி கிடந்த காலங்கள் இத்துடன் முடிவடைய போகிறது.
உங்களின் கரியரையும் வாழ்க்கையையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்பு இப்போது உங்களை தேடி உங்களுடைய கைக்கே வரப்போகிறது. அதனையும் நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் நிர்வாக பதவிக்கான அழைப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒப்பந்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை எட்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாதுங்க. அதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுத்த முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். விருச்சிகம் அல்லது தனுசு ராசியை போல நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் 100 முறைகள் யோசிக்கும் தீர்க்கமான குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பலமுறை யோசித்து சூழ்நிலைகளின் எதிர்ப்புகளையும் மீறி நீங்கள் எடுத்த அந்த ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு இன்றும் உங்களின் எதிர்காலத்தையே பாதுகாப்பானதாக மாற்றப் போகிறது. இவன் எடுத்த முடிவு தப்பு, இவன் இதோடு ஒளிந்து போவான் என்று உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் கேலி செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த அந்த அதிரடியான முடிவுதான் இனி வரப்போகக்கூடிய காலங்களில் உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமைக்கும் உங்களின் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு அரணாக மாறப்போகிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணமும் உங்களுடைய நிலைமை இந்த இரண்டுமே நல்ல சேரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கையில் காசு இருக்கும் போது அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அதிகாரங்கள் இருக்கும் பொழுது கையில் காசும் இருக்காது என்ற ஒரு தத்தளிக்கும் நிலையில்தான் இத்தனை காலங்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணமும் சேரும், உன்னதமான பதவியும் இரண்டுமே ஒன்றாக இணைந்து உங்களை தேடி வரப்போகிறது. புதிய வருமான வழிகள் அடுக்கடுக்காக உருவாகி உங்களின் பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை எட்டவும் செய்யும். அதே ஒரு நேரத்தில் நீங்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களுக்கு என்று உயரிய அதிகார பதவி உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். கடன்கள் அனைத்தும் முற்றிலும் அடைபட்டு கைகளில் பணப்புழக்கங்கள் தாராளமாக விளையாடுவதால் உங்களின் பொருளாதார பலமும் உங்களின் முகத்தில் இருக்கும் அந்த கம்பீரமான புன்னகையும் உங்களை சுற்றியுள்ள அத்தனை பேரையும் வியந்து பார்க்கவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் அந்த ஒரு செய்தி ஏதோ ஒரு சாதாரணமான ஒன்றாக இருக்க போவது கிடையாது. உங்களை ஒட்டுமொத்தமாக ஒரு உன்னதமான உயரத்திற்கு உயர்த்துவதற்கான மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அது நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய சொத்து கைக்கு வரும் செய்தியாக இருக்கலாம், அல்லது உங்களின் நீண்ட நாள் வெளிநாட்டு பயணத்திற்கான அனுமதியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களின் கரியர்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை செய்தியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு செய்தி உங்களின் காதுகளில் விழுந்த அந்த ஒரு நேரத்திலே இத்தனை காலம் உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளும் ரணங்களும் ஒரே ஒரு நொடியில் காணாமல் போய் உங்களின் கம்பீரத்தை இந்த ஒரு உலகிற்கு நிச்சயமாக பறைசாற்றவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீண்ட கால சோதனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் இத்துடன் ஒட்டுமொத்தமாக நிறைவடையக்கூடிய நல்ல ஒரு நேரம் இதுவாகத்தானாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் எதற்காக பாடுபட்டீர்களோ அந்த ஒரு வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இருப்பீங்க. வெளியில் எனக்கு இதில் விருப்பமில்லை என்று பொய் சொல்லிவிட்டு அடுத்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்கள் அடகு வைத்த சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க செய்த தியாகங்களை இந்த உலகம் ஒரு நாளும் அங்கீகரிக்கப் போவது இல்லை என்பது தெரிந்தும் கடமைக்காக நீங்கள் இன்றும் மௌனமாக தியாகம் செய்து கொண்டேதான் வாழ்க்கையில இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. உங்களின் கடந்த கால வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதில் நீங்கள் சிரிக்கவே மறந்து போன ஒரு நீண்ட இருண்ட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது ஓயாத பொருளாதார நெருக்கடிகளாலும் கடன்காரர்களின் அடுக்கடுக்கான தொல்லைகளாலும் உங்களை சுற்றியிருந்த மனிதர்களின் வீண் பழிகளாலும் நீங்கள் வாழக்கூடிய பிணமாக அலைந்த நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். காலையில் கண் விழித்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை இன்று என்ன பிரச்சனை வருமோ, கடன் எப்படி அடைப்பது என்ற ஒரு தவிப்பிலேயே உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியும் செலவாகிவிடும். வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்குள் ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதிற்குள் நினைத்து கொண்டு இதனால இன்னைக்கு பிரச்சனை வருமா, அதனால பிரச்சனைகள் வருமா என்று யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைத்திருப்பீங்க.
அந்த நாட்களில் உங்களின் முகத்தில் ஒரு ஒற்றை புன்னகை கூட வந்திருக்காது. மன அழுத்தங்கள், விரக்தியும் உங்களை சக்கையாக பிழிந்தெடுத்திருந்த அந்த இருண்ட காலகட்டங்கள் உங்களின் இளமையையும் உங்களின் சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக உங்களிடமிருந்து திருடி கொண்டது என்பதுதான் யதார்த்தமான ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்தும் தெரிந்து கொண்டும் நிச்சயமாக இருக்கவும் வேண்டுங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நாளை முதல் உங்களுடைய அசாத்திய திறமைக்கும் உங்களின் உழைப்பிற்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரணமான இடத்தில் முடங்கி கிடந்த காலங்கள் இத்துடன் முடிவடைய போகிறது. உங்களின் கரியரையும் வாழ்க்கையையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்பு இப்போது உங்களை தேடி உங்களுடைய கைக்கே வரப்போகிறது. அதனையும் நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் நிர்வாக பதவிக்கான அழைப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒப்பந்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை எட்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாதுங்க. அதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுத்த முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். விருச்சிகம் அல்லது தனுசு ராசியைப் போல நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் 100 முறைகள் யோசிக்கும் தீர்க்கமான குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பலமுறை யோசித்து சூழ்நிலைகளின் எதிர்ப்புகளையும் மீறி நீங்கள் எடுத்த அந்த ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு இன்றும் உங்களின் எதிர்காலத்தையே பாதுகாப்பானதாக மாற்றப் போகிறது. இவன் எடுத்த முடிவு தப்பு, இவன் இதோடு ஒளிந்து போவான் என்று உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் கேலி செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த அந்த அதிரடியான முடிவுதான் இனி வரப்போகக்கூடிய காலங்களில் உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமைக்கும் உங்களின் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு அரணாக மாறப்போகிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணமும் உங்களுடைய நிலைமை இந்த இரண்டுமே நல்ல சேரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கையில் காசு இருக்கும் போது அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அதிகாரங்கள் இருக்கும் பொழுது கையில் காசும் இருக்காது என்ற ஒரு தத்தளிக்கும் நிலையில் தான் இத்தனை காலங்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணமும் சேரும், உன்னதமான பதவியும் இரண்டுமே ஒன்றாக இணைந்து உங்களை தேடி வரப்போகிறது. புதிய வருமான வழிகள் அடுக்கடுக்காக உருவாகி உங்களின் பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை எட்டவும் செய்யும். அதே ஒரு நேரத்தில் நீங்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களுக்கு என்று உயரிய அதிகார பதவி உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். கடன்கள் அனைத்தும் முற்றிலும் அடைபட்டு கைகளில் பணப்புழக்கங்கள் தாராளமாக விளையாடுவதால் உங்களின் பொருளாதார பலமும் உங்களின் முகத்தில் இருக்கும் அந்த கம்பீரமான புன்னகையும் உங்களை சுற்றியுள்ள அத்தனை பேரையும் வியந்து பார்க்கவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் அந்த ஒரு செய்தி ஏதோ ஒரு சாதாரணமான ஒன்றாக இருக்க போவது கிடையாது. உங்களை ஒட்டுமொத்தமாக ஒரு உன்னதமான உயரத்திற்கு உயர்த்துவதற்கான மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அது நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய சொத்து கைக்கு வரும் செய்தியாக இருக்கலாம், அல்லது உங்களின் நீண்ட நாள் வெளிநாட்டு பயணத்திற்கான அனுமதியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களின் கரியர்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை செய்தியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு செய்தி உங்களின் காதுகளில் விழுந்த அந்த ஒரு நேரத்திலே இத்தனை காலம் உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளும் ரணங்களும் ஒரே ஒரு நொடியில் காணாமல் போய் உங்களின் கம்பீரத்தை இந்த ஒரு உலகிற்கு நிச்சயமாக பறைசாற்றவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீண்ட கால சோதனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் இத்துடன் ஒட்டுமொத்தமாக நிறைவடையக்கூடிய நல்ல ஒரு நேரம் இதுவாகத்தானாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் எதற்காக பாடுபட்டீர்களோ அந்த ஒரு வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு